தமிழகத்தில் நவம்பர் 18ஆம் தேதி 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடமேற்கு நோக்கி நகர்ந்து வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியின் மெக்காவில் இந்திய யாத்ரீகர்கள் சென்ற பேருந்து டீசல் டேங்கரில் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் ஹைதராபாத்தில் இருந்து மதீனாவிற்கு புனித பயணம் சென்ற 2 குடும்பங்களைச் சேர்ந்த 34 பேர் உட்பட 45 இந்தியர்கள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதியில் இந்தியர்கள் பயணித்த பேருந்து விபத்தில் சிக்கியது அதிர்ச்சி அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெட்டா இந்திய தூதரகத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் வழக்கில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்தும் வங்கதேசத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் தனது தரப்பு நீதியை கூற வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் இந்தியாவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ஷேக் ஹசீனாவுக்கு வங்கதேச குற்ற தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்த நிலையில் வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் தொடர்பான கணக்கீட்டு படிவம் நிரப்புவதில் எழும் சந்தேகங்கள் குறித்து விளக்கம். சென்னையில் நவம்பர் 18ஆம் தேதி முதல் உதவி மையங்கள் செயல்பட உள்ளன. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்களுக்கான சேவைகள் வழங்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜாக்டோ ஜியோ அமைப்பு செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடத்தும் நிலையில் தமிழக அரசு சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தந்தையின் உடலை வீடு வீடாக பணம் வசூலித்து அடக்கம் செய்த 4 குழந்தைகளிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசி மூலம் ஆறுதல் தெரிவித்தார். இந்த சோகச் செய்தியை தினத்தந்தியில் படித்ததுமே மாவட்ட ஆட்சியரை அழைத்து அவர்களது தேவைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிய சொன்னதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் தந்தையை இழந்த 4 குழந்தைகள் இனிமேல் அரசின் குழந்தைகள் என முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 4 குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அரசு பாதுகாக்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி கட்சியினர் அடுத்தடுத்து சந்தித்துள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தொடங்கிவிட்டதாக அரசியல் நிபுணர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி அமைச்சரவை அமையும், அதில் தேமுதிக இடம்பெறும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மதுரையில் 2வது நாளாக தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்களுடனான கூட்டம் நடைபெற்றது. அப்போது பெரிய கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளதாக பிரேமலதா தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சி நீங்க நினைக்கிறீங்க? எல்லா கட்சியும் இன்னைக்கு தேமுதிக கிட்ட கூட்டணி வைக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள். இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி மந்திரி சபை அமையும். கரெக்டான ஒரு டிசிஷனை கரெக்டான நேரத்தில் எடுப்போம் என்பதை உங்களுக்கு சொல்றேன்.
அதிமுகவை ஒருங்கிணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். மீண்டும் அதிமுகவில் இணைப்பது குறித்து தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்துள்ளது. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பணி நெருக்கடி காரணமாக எஸ்ஐஆர் பணிகளை நவம்பர் 18ஆம் தேதி முழுமையாக புறக்கணிப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளால் கடுமையான பணி நெருக்கடி, மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் வருவாய்த்துறை சங்கம் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். 6 கோடி வாக்காளர்கள் உள்ள மாநிலத்தில் ஒரே மாதத்தில் எப்படி திருத்த முடியும் என்றும் அவர் கேட்டுள்ளார். நீங்கள் எதாவதுக்கும் அவசரமாக சட்டசபையை கூட்டுறீங்க. இது மதிப்புமிக்க மக்களின் உரிமை பறிபோகுதுன்னு தெரியுது. திமுக எதிர்க்கிறேன்னு சொல்லுது. ஆனால் அந்த எதிர்ப்பு தன்மையில் நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் தான் அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை போடுவீங்க, நீங்களே போய் எல்லாத்தையும் செய்யுங்கன்றீங்க, இதை இப்படி பண்ணுங்கங்கிறீங்க, ஏதாவது உதவிக்கு வேணா இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறீங்க. ஒன்று எதிர்த்தா இதை ஏற்க முடியாது, இது காலம் எடுக்கணும், இது நிதானமாக செய்ய வேண்டியது. தேர்தலுக்கு அப்புறம் பண்ணு, 29 பாராளுமன்றத்துக்குள்ளே இதை சரிபார்க்கவா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் அதை எதிர்க்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் பேசுகிறதும் திருப்பி இதை செயல்படுத்துறதுன்னா அது எந்த மாதிரி முறையாக சீர்திருத்தம் செய்யணும்னா 2 மாதத்தில் நீங்கள் தேர்தலை அறிவிக்க போகிறீங்க. பிப்ரவரி 7 நீங்கள் வெளியிடப்படுங்கிறீங்க. வெளியிடப்படுது, என் வாக்கு இல்லை, நான் மறுபடியும் முறையிட்டு அந்த வாக்கை பெறுவதற்கு கால அவகாசம் இருக்கா? நீங்கள் வெளியிடுறது தான் வாக்கு. இது எந்த மாதிரி முறைனா, இந்த நாட்டில் வாக்காளர்கள் வாக்கை பெற்றிருக்கிற மதிப்புமிக்க மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செய்தார்கள் இதுவரை. ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்கிறாங்க. அதுதான் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு சீர்திருத்த வாக்கு. தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு 24 மணி நேரமும் இயங்கும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1800-425-1757 என்ற எண்ணில் தகவல்களை அறிந்து பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். சென்னையின் பிரதான சாலைகளில் மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. வீதிகளில் மாடுகளை நடமாடவிடும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் வரும் ஜனவரி மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்தை இணைக்க ஆகாய நடைபாதை அமைக்கும் பணி காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது. சோதனை ஓட்டம் டிசம்பரில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை கோரிய வழக்கு வரும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை துவாரபாலகர் சிலை தங்கக் கவசம் எடை குறைந்த விவகாரம். கோவிலில் உள்ள தங்கத் தகடுகளை சிறப்பு விசாரணை குழு ஆய்வு செய்து வருகிறது. லாபம் ஈட்டும் நிறுவனமாக கல்வியை கருதக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தனியார் பல்கலைக்கழகத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கூடுதல் வகுப்பு நடத்துவது கட்டாயம் அல்ல என்றபோது அதற்கு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற தேவையே இல்லை என்றும் கூறியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 31 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். 10 ஆண்டுகளுக்குள் மீண்டும் கைது செய்யப்பட்டால் 18 மாதங்கள் சிறை விதிக்கப்படும் என்றும் இலங்கை நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்க வரும் 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கோவை வருகை தரவுள்ளார். கோவையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.
பிரதமர் மோடியின் தலைமையில் பயங்கரவாதத்தை ஒழிப்பதே நமது நிலைப்பாடு என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்றும் ஹரியானாவில் அவர் பேசியுள்ளார். மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ட்ரெய்லர் மட்டுமே என்று ராணுவ தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தால் பாடம் புகட்டுவோம் என்றும் டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பில் கைதான அமீர் ரஷீத் அலிக்கு 10 நாட்கள் NIA காவல் விதிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை தாக்குதலுக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நடத்த டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக காஷ்மீரைச் சேர்ந்த ஜசீர் பிலால் வாணி என்பவர் கைதாகியுள்ளார். இதுவரை 8 பேரை கைது செய்து NIA விசாரித்து வருகிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஹரியானாவின் நுஹ் மாவட்டத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். சந்தேக நபர்களின் தொடர்புகளை உறுதிப்படுத்த சோதனை நடந்துள்ளது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஐக்கிய ஜனதாதளம் MLAக்கள் கூட்டம் நவம்பர் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வரும் 20ஆம் தேதி மீண்டும் முதல்வராக பதவியேற்க உள்ளார். மேகதாது அணைக்கு மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் விரைந்து அனுமதி வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். மேகதாது திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடையில்லை என தெரிவித்துள்ளதாகவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை உடனடியாக நிறுத்தக் கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாங்கண்ணி, தலைஞாயிறு, வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. பல இடங்களில் மழைநீர் தேங்கிய நிலையில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர், நாகூர் உள்ளிட்ட கடலோர கிராமங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது.